அஸ்ஸலாமு அலைக்கும். மேல்மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய இரண்டாவது மாதிரி வினாத்தாள். இந்த வினாத்தாளுக்குடைய விடைகளை பார்ப்போமேயானால், முதலாவது கேள்வி தரப்பட்டிருக்குது. இந்த கேள்விக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரே கூட்டத்துக்குரிய பொருட்களை கொண்டிராத பொருட்களை தெரிவு செய்க. இந்த இதில் வந்து ஒரே கூட்டத்துக்குள்ள வராதது எது என்று சொல்லி கட்டிக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி, ரேடியோ, அடுத்தது பிளாக் போர்ட். இங்கே இந்த படத்தில் முழுதும் வந்து இது எல்லை விளையாடுறதுக்கு, கொக்கி விளையாடுறதுக்கு, டென்னிஸ் விளையாடுறதுக்கு இப்படின்னு சொல்லிப்பட்டு இது வந்துட்டு ஆடைகள். அப்போ எல்லாம் வந்து இதுவும் வந்து ஒரே கூட்டத்துக்குள்ளே வாடுறது. ஆனால் இங்கே வந்துட்டு இது வந்து ஒரே கூட்டத்துக்குள்ளே இல்லை. சரி, இப்போ இது வந்துட்டு பிளாக் போர்ட், இங்கே வந்துட்டு எலக்ட்ரிக்கல் உபகரணம், இங்கே இது எப்படி இல்லை. ஆகவே முதலாவது விடையாக எங்களுக்கு விட வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளை கூட்டினுள் எழுதப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்கள் அதிக தடவை வந்துள்ள எழுத்து. இப்போ நீங்கள் இதுக்கு அது வருமா இது வருமானு பார்க்கக்கூடாது, அதுக்கு தந்த விடையை வச்சு நீங்கள் பார்க்கணும். இங்கே எஸ் எத்தனை தரம் வந்திருக்குதுன்னு சொன்னால், எஸ் 1 2, இங்கே 3 தரம் வந்திருக்குது. அதே போல் பி பி வந்து 1 2 3 தரம் வந்திருக்குது. ஆர் வந்தது 1 2 3 4. ஆகவே ஆர் வந்து 4 தரம் வந்திருக்குது. இப்போ ஆன்சர் வந்து அதிக தடவை வந்தது 3 இருக்கும். ஆறண்டபடியாக இருக்கு. அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னா, சதுர வடிவ கடதாசி ஒன்று பல தடவைகள் மடித்து விரித்த போது பிரிக்கப்பட்ட அடையாளங்கள் ஒருவில் காட்டப்பட்டுள்ளன. அதன்படி அச்சதுர வடிவ கடதாசி மடிக்கப்பட்ட தடவை. இங்கே ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னா, முதலாவது இது நடுவால நாங்கள் மடிக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. இதை வந்து முதலாவது நடுவால மடிக்கிறோம். மடிச்சதுக்கு பிறகு அது எப்படி வரும் என்று சொன்னால், அது வந்து இப்படி வரும். இது இடமில்லை. அப்போ நான் இங்கே வந்து எழுதுறேன். ஃபஸ்ட்டுக்கு அது எப்படி வரும்னு சொல்லி சொன்னால், இப்படி ஒரு தரம் மடிச்சதுக்கு பிறகு அது இப்படி வரும். திருப்பி அதை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வந்து இப்படி மடிக்கிறோம். அப்போ இதை நான் இப்படி மடித்தேன்னு சொல்லி சொன்னால், இப்படின்னு சொல்லி இது வரும். இதை நடுவால மடிக்கக்குள்ளே இப்படி வரும். அடுத்தது நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், சரி அப்போ இதை வந்துட்டு மடித்ததுக்கு பிறகு இப்படி வரமாட்டா, இப்படி ஒரு துண்டு வந்திருக்கும் ரெண்டு வச்சுக்கொள்ளுங்க, இந்த துண்டு. அப்போ அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இப்படி மடிக்கணும். இதை வந்து இப்படி இருக்கிற துண்டை நாங்கள் இப்படி மடிக்கணும். இப்படி மடித்தோம்னு சொன்னால் இப்படி வந்து இப்படின்ட்டு வரும். இப்படி மடிச்சிட்டு அப்போ இங்கே வந்து நாங்கள் மடிக்கப்பட்ட தடவைகள் என்ன? அப்போ இப்படி இதில் ஒரு தரம், ரெண்டாவது தரம், மூணாவது தரம். 3 தரம் நாங்கள் மடித்தோம்னு சொன்னால், ஓகே ஃபஸ்ட்டுக்கு எப்படி மடித்தேன்டா, இப்படி மடித்த ரெண்டையும் இப்படி ஃபஸ்ட்டுக்கு ரெண்டையும் மடித்த உண்டு. அதுக்கு பிறகு இப்படி வந்தத இந்த மாதிரி வந்தத இப்படி மடித்த ரெண்டாவது தரம். அடுத்தது இந்த மாதிரி மடித்தது, சின்ன இந்த மாதிரி முக்கோண வாரத்துக்கு மடித்தது. அப்போ அது மூன்றாவது தரம். அப்போ 3 தரம் மடித்தோம்னு சொன்னா, இங்கே வந்துட்டு இதே மாதிரி மடித்து போட்டு விரிச்சோம்னா இதே மாதிரி எங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ரைட், நாலாவது பாருங்க. என்னிடம் ஒரே அளவான நீளமுள்ள 19 கம்பித்துண்டுகள் இருந்தன. அவற்றில் நான் சதுர வடிவங்கள் 4 அமைத்தேன். அதன்படி என்னிடம் மீதியாக உள்ள கம்பி துண்டுகளின் எண்ணிக்கை யார்? இந்த கேள்வி வந்து 4 சதுர துண்டுகள் அமைச்சிருக்காரு. அப்ப இப்படி ஒரு துண்டு, இப்படி ஒரு துண்டு, இப்படி ஒரு துண்டு, இப்படி ஒரு துண்டு என்று சொல்லி 4 சதுர வடிவமான துண்டுகள் அமைத்தாரா அப்படின்னு சொன்னா, இங்க வந்து மொத்தம் 19 கம்பி 4 சதுர வடிவமான கம்பி துண்டுகளை சதுர வடிவங்களை உடைய 4 கம்பி துண்டுகளை, அதாவது 4 கம்பி துண்டுகளை பயன்படுத்தி, அதாவது ஒவ்வொரு ஒன்றுலையும் 4 4 4 படி 16 யூஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ அவர்கிட்ட மீதி எத்தனை வரும்? மொத்தம் 19 16 கழிச்சா 3 வரும். ஆனா இன்னும் ஒரு விதத்துல யோசிக்கலாம். எப்படின்னு சொன்னா, இந்த 4 கம்பி தூணையும், அதாவது 4ஐயும் வந்து இப்படி ஒரு இது வச்சு, இது முதலாவது இதுல எத்தனைண்டா 4 வருது, இதுல வந்து 4 வருது. இப்படி 3 வச்சா இன்னொரு சதுரம் வரும். அப்ப இதுல எத்தனை 3 நிற்கும். இப்படி ஒன்று வச்சாருண்டா, இன்னும் 3 வச்சாருண்டா, இதுல 3 இன்னும் இப்படி ஒரு தானாண்டு வச்சாருண்டா, இப்படி ஒன்று வச்சாருண்டா, அதுல 3. அப்ப இங்க வந்து மொத்தம் 4 சதுரங்கள் வந்துட்டு.
அப்ப இங்க எத்தனை யூஸ் பண்ணியிருக்காரு சொல்லி சொன்னா 4 4 3 7 3 10 3 13 யூஸ் பண்ணியிருக்காரு. அப்ப மொத்தமா அவர் வந்து யூஸ் பண்ணப்பட்டது 13 19ல 13 அப்படின்னு சொன்னா 6 மிஞ்சும். ஆகவே இந்த வினாவுக்கு வந்து 2 ஆன்சரும் எங்களுக்கு கிடைக்கும். ஆக இப்ப வந்து இதுக்குரிய விடைகள் வந்து 2 விடையும் நாங்க பொருத்தமா எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்ன இந்த வினாவுல வந்து என்னண்டா பொருத்தமற்ற அதாவது வினாவை நாங்க மாத்தணும். மாத்துறேன்னு சொன்னா விடை வந்து 2ஆவது வாரத்துக்கு வினாவை நாங்க மாத்தணும். சரி, அப்ப இந்த வினாவுக்கு வந்து 3ங்கிற ஆன்சர் வரும், 6ங்கிறதும் ஆன்சரா வரும். சரி, அடுத்தது 5வது. பின்வரும் வினாவில் முதல் கூட்டினில் தரப்பட்டுள்ள எண்களை பெறுமதிக்கு பதிலாக பிரதியீடு செய்யக்கூடிய எண்களை கொண்ட கூட்டத்தை தெரிவு செய்யும். வினாவில் முதல் கூட்டினுள், அதாவது இந்த இருக்கிற கூட்டு, இந்த கூட்டுக்கு எண்களுக்கு பெறுமதிக்கு பதிலாக. அப்ப இதுல வார பெறுமதி என்ன? 12. 4 மட்டும் 12. இந்த 12க்கு பதிலாக போடக்கூடியது எது என்று கேட்குறாங்க. அப்ப நீங்க 24ல 13 போனா வருமா? இல்லை. இப்போ 24ல 13 போனா அங்க வந்து 11 வரும். அப்ப அது வராது. 8 4 32 வரும். 24 2ஆல பிரிச்சா 12 வரும். ஆகவே இந்த கூட்டுக்கு தாரிக்கிறதுக்கு பதிலாக நாங்க வைக்க வேண்டியது இது. அது 3வது எங்களுக்கு ஆன்சரா இருக்கு. அடுத்த வினாவை பார்த்தோம்னு சொன்னா, இப்பட்டி இப்பெரிய சதுரமி புள்ளிக்கோடின் வழியே சமனான பகுதிகளாக வெட்டப்பட்டால் கிடைக்கும் சிறிய சதுரமுகில் என்ன? இந்த புள்ளிக்கோடின் வழியை இப்படி வெட்டினாங்கன்னு சொன்னா, முதலாவது இப்படி வெட்டினாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து இதை இப்படி வெட்டுவாங்க, அடுத்தது வந்து இதை இப்படி வெட்டுவாங்க. சரி, அப்ப இப்படி வெட்டினாங்கண்டா மேலே எத்தனை சொல்றேன்னா 4 கிடைக்கும், கீழே 4, மொத்தம் 8 கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, பெட்டி ஒன்றில் சிவப்பு நிற பந்துகள் 6, மஞ்சள் நிற பந்துகள் 1, சிவப்பு நிறமல்லாத பந்துகள் 3 உள்ளன. அதன்படி பெட்டியில் உள்ள மொத்த பந்துகள் என்ன? அதுல சொல்லப்படுகிறது சிவப்பு எத்தனை இருக்குதான்னு சொல்லி சொன்னா 6 இருக்குது. மஞ்சள் வந்து எத்தனை இருக்குதுன்னு சொல்லி சொன்னா 1 இருக்குது. மஞ்சள் 1. சிவப்பு நிறம் அல்லாத பந்து 3. அப்ப மஞ்சள் வந்து சிவப்பு இல்லையே, மஞ்சள் வந்து சிவப்பு இல்லை. அப்ப சிவப்பு நிறம் அல்லாத சிவப்பு 6, சிவப்பு இல்லாதது 3 என்று சொன்னா இங்க பெட்டியில எத்தனை இருக்குது? அந்த ஏனைய நிறம் மஞ்சளா இருக்குது, அல்லது மஞ்சள் வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. ஏனையதா 2 போட்டாத்தான் சிவப்பு அல்லாதது 3 வரும். ஆகவே இங்க மொத்தம் எத்தனை இருக்குது என்று கேட்டா 9 நிறங்கள் இருக்கிறது. முதலாவது ஆன்சரா எங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்த வினா பார்ப்போம். 7வது. உருவை ஏ உருவை விட பி உருவில் உள்ள குறைபாடுகளின் எண்ணிக்கை. இப்ப இதுக்கு எத்தனை குறைபாடு இருக்குன்னு நாங்க பார்க்கணும். முதலாவது இதுல சொண்ட பாத்தீங்கன்னா 1, இதுல சொண்டுல 1. அடுத்தது இதுல கண்ணுல பாத்தீங்கன்னா 2வது குறைபாடு. அடுத்தது இறக பாத்தீங்கன்னா இவிடத்தை பாத்தீங்கன்னு சொன்னா 3வது குறைபாடு. ஆக இங்க எத்தனை குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 3 குறைபாடுகள் இருக்குது. அப்ப இதுக்குரிய ஆன்சர் வந்து 3வது இருக்கும். ஆன்சர் வந்து 3ன்னு சொல்லி முதலாவது படி அறியும். அடுத்தது 9வது. ஒரு வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் உள்ளன. அதன்படி அந்த ஞாயிற்றுக்கிழமையின் கூட்டுத்தொகையா இருக்கக்கூடிய, இப்ப என்ன மாசம்னு சொன்னா பிப்ரவரி மாசம். பிப்ரவரி மாசம் டோட்டல் எத்தனை வரும்னு சொன்னா 28 நாள் அல்லது 29 நாள். 28 நாள் வந்தா எல்லாமே 4 4 4 நாள் தானே இருக்கும். 29 வந்தா முதலாம் தேதி மட்டும் வந்து இப்ப 29 வந்தா மொத்தம் முதலாம் தேதி மட்டும் வந்து 5 இருக்கும்,
மற்றது எல்லாம் வந்து 4 இருக்கும். 28 எல்லா நாளுமே 4 29 வந்தா முதலாம் தேதி மட்டும் 5, மற்றதெல்லாம் 4. இப்ப எங்களுக்கு கேள்வி என்னன்னா, ஞாயிற்றுக்கு திகதி கூட்டுத்தொகையா இருக்கக்கூடிய பெறுமதி. அப்ப 29 வாரன்னு சொன்னா அதுல மொத்த பெறுமதி என்னவா இருக்கும்டா கூட்டினா எங்களுக்கு 75 வரும். எப்படின்னு சொன்னா முதலாம் தேதி அந்த ஞாயிற்றுக்கிழமை 5 வருகுது சொன்னா ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி முதலாம் தேதின்னு சொன்னா ஒன்று, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து 22ஆம் தேதி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி வரைக்கும். அப்ப இவ்வளவுத்தையும் கூட்டினீங்க, ஃபுல்லா கூட்டினீங்க எத்தனை வருமாண்டா 75 வரும். ஆகவே 2வது ஆன்சர். அடுத்த வினா பாருங்க. இந்த 3 குறியீடுகளையும் பயன்படுத்தி எழுதக்கூடிய மிக கூடிய பெறுமதி உள்ளது. அப்ப இங்க 4, 1, 8 இதை வச்சு நாங்க உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய எண் என்ன என்று கேட்டா 8, 4, 1 வரும். அப்ப 8 வாரது இது 8, அடுத்தது 4 வாரது இது, அடுத்தது 1, 8, 4, 1. ஆகவே முதலாவது 3ஆவதா இருக்கும். அடுத்தது பாருங்க, பின்வரும் 1, 2 ஆகிய உருவில் எண்களின் ஒரு கோலத்துக்கேற்ப எழுதப்பட்டுள்ளன. அதன்படி 3வது உருவில் வெற்று முக்கோணத்திற்கும் வெற்று வட்டத்துக்கும் பொருத்தமான எண்களின் விடையை தெரிவு செய்க. இப்ப இது 4 2 6, 6 2ஆல பெருக்கிருக்கிறாங்க 12, 5 3 8, 8 2ஆல பெருக்கிருக்கிறாங்க 8 2 16. அப்ப இது 2 3 5, இந்த விடத்தை 5 வரும். 5 2ஆல பெருக்கினாங்கன்னு சொன்னா 2 10. அப்ப இவிடத்தை வாரது 5 10 முதலாவது ஆன்சரா இருக்கு. 11வது அருகே தரப்பட்டுள்ள கூட்டினுள்ளே இருக்கும் ஒவ்வொரு உருவிற்கும் உரிய பெறுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவ்வொருக்களின் பெறுமதி கூட்டுத்தொகைகள் நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் தரப்பட்டுள்ளன. அதன்படி வினாக்குறை உள்ள இடத்தில் குறிப்பின் பெறுமதி. அப்ப இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் என்று கேட்கிறாங்க. அப்ப நீங்க பாத்தீங்க சொன்னா இது ரெண்டையும் கூட்டினா இங்க 4 அப்படின்றா நிச்சயமா இது வந்து 2 ஆயிருக்கும், இதுவும் 2 ஆயிருக்கும். அதே போல இது 2 2ன்னு சொன்னா இதுவும் வந்து 2 ஆயிருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இது 2 2 4. அப்ப நாங்க இது ஒன்றை போட்டா தான் இதுங்க எத்தனை வரும் தெரியா. அப்ப வைக்கட்டும். இதை நாங்க பார்க்கலாம். இது மொத்தமாக கூட்டினா 5ன்னு சொன்னா இവിടുത്തെ வந்து முக்கோணி வந்து 3 ஆയിരിக்கும். முக்கோணி வந்து 3. அப்ப நீங்க இவ்வளவுத்தையும் கூட்டினா 9ன்னு சொல்றாங்க. அப்ப 2ம் 3ம் எத்தனைண்டா 5. 5ஓட 4 கூட்டினா 9 வரும். அப்ப இந்த ஸ்டார் மார்க்குக்கு வந்து 4. இப்ப இந்த நீட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி வார நீட்டுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இது 5 போட்டா தான் இங்க 9 வரும். அப்ப இந்த அடையாளத்துக்கு வந்து 5. சரி, இப்ப நாங்க இவ்வளவுத்தையும் கூட்டுவோம். இவ்வளவுத்தையும் கூட்டினா 5ம் 2ம் 2ம். அப்ப 5 2 7 2 9 என்கிறது ஆன்சர். 2வது ஆன்சர். 13வது கடிகாரம் ஒன்று ஒரு மணித்தியாலத்துக்கு 10 நிமிடங்கள் கூடுதலா செல்லும். ஒரு மணித்தியாலத்துக்கு வந்து 10 நிமிஷம் கூட போகும். அந்த கடிகாரத்தில் முற்பகல் 10 மணியான சரியான நேரம் வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு ஒரு மணித்தியாலம் 60 நிமிஷத்தால 60 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் என்ன டைமா இருக்கும் என்று கேட்கிறாங்க. ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு அப்ப 10 மணி இருந்தா ஒரு மணி 11 மணி இருக்கணும். ஆனா அது 10 நிமிஷம் கூடும். அப்ப 11 மணியும் 10 நிமிஷமும் 11 10 என்று சொல்லி முதலாவது ஆன்சரா இருக்கு. 14வது ஆஷா 3 பூக்களை செய்யும் போது யமுனா 5 பூக்களை செய்வார். ஆஷா 3 பூக்களை செய்யற டைம்ல இது ஆஷா 3 பூக்களை செய்யற டைம்ல யமுனா வந்து 5 பூக்களை செய்வா. அதன்படி ஆஷா 12 பூக்களை செய்யும் போது இது 12 பூக்களை செய்யும் போது இவ எத்தனை செய்வான்னு கேட்கிறாங்க. ஆகவே இங்க பாத்தீங்கன்னா 3 இருந்தது 12 மாறிக்கின்ற 4ஆல பெருக்கப்பட்டிருக்கு. அப்ப 5 இருந்ததையும் நாங்க 4ஆல பெருக்கணும். 5 எத்தனைண்டா 20 என்று சொல்லி எங்களுக்கு ஆன்சர் முதலாவது கிடைக்கும். அடுத்தது 15வது பாருங்க. இவ்வுருவில் செவ்வக வடிவ காணியில் இரு பக்கமும் கம்பி தூண்கள் நடப்பட்டுள்ள முறையை இவ்வுரு காட்டுகின்றது. முழு காணியை சுற்றி இம்முறையில் தூண்கள் நடப்பட்டன. அதன்படி காணியை சுற்றியுள்ள கம்பி தூண்களின் மொத்த எண்ணிக்கையாது. இதுக்கு நாம பயப்பட தேவையில்லை. இதுக்கு நாங்க வந்துட்டு அதே மாதிரி மார்க் பண்ணி வச்சு போட்டு எண்ணினோம்னு சொன்னா ஓகே. அப்ப இங்க ஒன்று இருக்குது, இங்க 1 2 3 4 நீட்டு பக்கம் 5 இருக்குது. அப்ப நாங்களும் வந்து 5 வைப்போம். இவிடத்தை 1
இதுக்கு நேர உண்டு, இதுக்கு நேர உண்டு, அடுத்த இதுக்கு நேர உண்டு. இங்கால சைடில் 1 2 3 4 இருக்குது. அப்போ 1 2 இங்கே 3 இங்கே 4. இப்போ நாங்கள் அவ்வளோத்தையும் நாங்கள் எண்ணினோம்னு சொன்னால் ஓகே. அப்போ எண்ணக்குள்ளே வந்து எவ்வளோத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நாங்கள் இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரி, அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. அவங்க மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொன்னால் 14 இருக்கு. அடுத்த வினா, வீதியில் பயணிக்கும் பேருந்தொன்றின் கட்டாயம் இருக்க வேண்டியது. பேருந்து பஸ்ஸில் பயணிக்கிற பஸ்ஸில் கட்டாயம் இருக்க வேண்டியது யாருன்னு சொன்னால் ஓட்டுநர். பயணிக்கிறது வந்துட்டு ஓட்டுநர் இல்லாமல் பயணிக்க இயலாது. ரைட். அடுத்தது 17வது, நான் காலை நேர வேளையில் மேற்கு திசை நோக்கி போகும்போது எனது நிழல் விழுவது. அப்போ காலையில் சூரியன் எங்கே இருக்குமென்னு சொன்னால் கிழக்கு பக்கம் இருக்கும். அப்போ கிழக்கு பக்கம் சூரியன் காலையில் இருக்குமென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஆள் நின்றாருன்னு சொல்லி சொன்னால் அவரை நிழல் எங்கே விழும்னு சொல்லி சொன்னால் அவரை இங்கால சைட்டில் விழும். ஒரு ஆள் நின்றாருண்டா இங்கால சைட்டில் விழும். அவர் போறாரு, காணிச்சு கொள்ளுங்க. இங்கே வந்து அவர் போறாரு இந்த பக்கம். வீதியில் நான் காலை வேளையில் மேற்கு திசை நோக்கி செல்றேன். அது மேற்கு திசை நோக்கி இங்கால பக்கம் நான் போறேன் என்று சொல்லி சொன்னால் அவர் போக போக எங்கே நடக்கும்? அவருக்கு முன்னால அவர் இங்கே போக 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 அவருக்கு முன்னால நிழல் விழுந்து கொண்டே போகும். ஆகவே அவருக்கு எங்கே விழும்னு சொல்லி சொன்னால் 3வது ஆன்சர் அவருக்கு முன்னால விழும் என்கிற மாதிரி விழும். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டோம்னா நாங்கள் வாய்ப்பாடு மிச்சம் நாங்கள் போடலாம், பார்க்கலாம். அது வாய்ப்பாடு மூலமாக நாங்கள் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே திசை வந்து வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. காலையில சொல்லப்படுகிறது. காலையில சொன்னா இந்த பிள்ளைக்கு வட்ட முகம், இந்த பிள்ளைக்கு வட்ட முகம். அப்ப ஒரு ஆள் மேற்கு பக்கம் போறாருண்டா அவர் வந்து அவருக்கு நிழல் எங்கால பக்கம்டா முன் பக்கம் விடும். அது முன்னு சொல்லி ஆன்சரா கிடைக்கும். அடுத்தது 18வது, அப்பா ஒரே வகையான சில பப்பாசி பழங்களை வீட்டுக்கு கொண்டு வந்தார். ஒரு பப்பாசி பழத்தை ஒரே அளவான 6 துண்டுகளாக வெட்டினால், ஒரு பப்பாசி பழத்தை ஒரே அளவான 6 துண்டுகளை வெட்டினால் மொத்தம் 24 துண்டுகள் கிடைக்கும். அதன்படி ஒரு பப்பாசி பழத்தை 4 துண்டுகளாக வெட்டினால் மொத்த துண்டுகள் எத்தனை? இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் பப்பாசி பழம் கொண்டு வந்திருக்காரு. கொஞ்சம் பப்பாசி பழத்தை கொண்டு வந்திருக்காரு. ஒரு பழத்தை 6ஆ வெட்டினா, ஒரு பப்பாசி பழத்தை இதை வந்து வெட்டினா 6 துண்டு கிடைக்கும். மொத்தம் 24 துண்டு வருகுதுன்னு சொன்னா அவர் எத்தனை பப்பாசி பழத்தை வெட்டிப்பாரு? இன்னொரு பப்பாசி பழத்திலையும் 6, இன்னொரு பப்பாசி பழத்திலையும் 6 துண்டா வெட்டினா 24 துண்டா. அப்ப பாருங்க, 6 6 12 18 24. அப்ப மொத்தம் அவர்கிட்ட எத்தனை பப்பாசி பழம் மீந்திருக்குன்னு சொன்னா 4 பப்பாசி பழத்தை தான் கொண்டு வந்திருக்காரு. இப்ப இதை வந்து 6ஆ வெட்டாம 4ஆ வெட்டினா எத்தனை கிடைக்கும்? அப்ப இந்த பப்பாசி பழத்தை என்ன செய்யறாங்க? 4ஆ வெட்டுறாங்க. அப்ப 4ஆ வெட்டினா இதுல 4 துண்டு, இதுல 4 துண்டு, இதுல 4 துண்டு, இதுல 4 துண்டு. அப்ப அந்த 4லே 4 4 எத்தனை கிடைக்கும்னு சொல்லிட்டோம்னா 16 துண்டு கிடைக்கும். அப்ப விட வந்து முதலாவது விடை. அடுத்தது 19வது, ஏயினால் காட்டப்படுவது பென்சில், சிவப்பு பேனி, கடதாஸ். இப்ப பாருங்க, அதாவது இது வந்து தரப்பட்டிருக்குது. இது வந்துட்டு பேனையாம், இது பேனை. ஏ பேனைக்குள்ள இருப்பது, பேனைக்குள்ள இருப்பது என்னவா இருக்கும்? சிவப்பு பேனைகளா இருக்கும். பேனைகளுக்குள்ள இருக்கிறது சிவப்பு பேனைகள். பேனை என்ற வட்டத்துக்குள்ள சிவப்பு பேனை, நீல பேனை, கருப்பு பேனை இப்படின்னு வரும். அப்ப அந்த பேனைகளுக்குள்ள இருக்கிறது சிவப்பு பேனையா இருக்கு. அடுத்தது 20வது, ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமையினும் ஏப்ரல் மாதம் இறுதி நாள் என்ன நாள்? ஏப்ரல் மாதத்துல 1ஆம் நாள் திங்கட்கிழமை என்று சொன்னா ஏப்ரல் மாதத்தின் இறுதி நாள்
முதலாம் தேதி திங்கட்கிழமைன்னு சொன்னா இங்க வந்து ஏப்ரல் மாசத்துல மொத்தம் 30 நாள் இருக்கு. முதலாம் தேதி திங்கட்கிழமைன்னு சொன்னா திங்கட்கிழமை முதலாம் திகதி, அடுத்த கிழமை 8, அடுத்தது 15, அடுத்தது 22, அடுத்தது 29, 1, 8, 15, 22, 29 அவ்வளவும் திங்கட்கிழமையா இருக்கும். இங்க ஏப்ரல் வந்து 30 நாட்களை கொண்டது. ஒரு மாசத்துல ஏப்ரல் வந்து 30 நாட்கள். அப்ப கடைசி நாள் வந்து 30ஆம் தேதி இருக்கும். 30ஆம் தேதி என்ன நாளா இருக்கும்? செவ்வாய்க்கிழமையா இருக்கும். விட வந்து 3வது ஆன்சரா இருக்கும். 1 தொடக்கம் 20 வரைக்குமான ஆன்சர் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த காணொலியில வந்து 21 தொடக்கம் 40 வரைக்குமான ஆன்சர் உங்களுக்கு வழங்கப்படும். தேங்க்யூ.